காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறைக்கு சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 900 லிட்டர் பாண்டி சாராயத்தை பறிமுதல் செய்த மதுவிலக்கு போலீசார் இது தொடர்பாக இருவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு போலீசாருக்கு காரைக்காலில் இருந்து காரில் பாண்டி சாராயம் கடத்தி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி லாமிக் உத்தரவின் பேரில் மயிலாடுதுறை மதுவிலக்கு தலைமை காவலர்கள் செம்பனார்கோவில் காளகஸ்திநாதபுரம் பெட்ரோல் பங்க் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த காரை நிறுத்தியபோது நிற்காமல் சென்ற காரை விரட்டி சென்று போலீசார் மடக்கினர். காரை நிறுத்திய ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடினார். போலீசார் காரை சோதனை செய்ததில் 18 சாக்கு மூட்டைகளில் 900 லிட்டர் பாண்டி சாராயத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது. உடனடியாக காரையும் சாராயத்தையும் பறிமுதல் செய்து காரில் இருந்த மற்றொரு நபரையும் தப்பி ஓடிய நபரையும் விரட்டி பிடித்து மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். விசாரணையில் சாராயம் கடத்தியவர்கள் ஆயப்பாடியை சேர்ந்த ஓட்டுநர் சுமன், திருக்கலாச்சேரியை சேர்ந்த முருகேசன் ஆகிய இருவரும் காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறைக்கு சாராயத்தை கடத்தி வந்தவுடன் சாராய வியாபாரி தங்களை தொடர்பு கொண்டு சாராயத்தை பெற்று செல்வார் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து சாராய வியாபாரி யார் என்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் இரவு நேரங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே பொதுமக்கள் வெளிவர வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட பொன்வயல் பகுதியில் நேற்று மாலை முதல் சிறுத்தை நடமாடுவதாக பரபரப்பாக பேசப்பட்டது. இந்நிலையில் இன்று அதிகாலை சுனில் என்பவரது வீட்டின் முன்பு உள்ள புதரில் சிறுத்தை படுத்திருந்ததை பொதுமக்கள் பார்த்ததோடு அதை வீடியோவாக எடுத்துள்ளனர். குறிப்பாக வேகமாக ஓட முடியாத சூழ்நிலையில் சிறுத்தை இருந்தது. இந்த நிலையில் அந்த பகுதி முழுவதும் வனத்துறையினர் பாதுகாப்பு கவச உடையுடன் சிறுத்தையை கண்டுபிடிப்பதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கரம்பக்குடியில் உள்ள மளிகை கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லட்சம் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் எரிந்து சேதமானது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே நெய்வேலி சாலை தென்னகர் யாதவர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜங்கம். இவரது மகன் சண்முக சுந்தரம் கடந்த 10 ஆண்டுகளாக நெய்வேலி சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போன்று வியாபாரத்தை முடித்துவிட்டு நேற்று இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று விடியற் காலை 3 மணி அளவில் மளிகை கடையில் தீப்பற்றி எரிந்தது. இந்த தகவல் அறிந்த சண்முக சுந்தரம் உடனே தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கரம்பக்குடி தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தண்ணீரை பீய்ச்சி அடித்து நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் மளிகை கடையில் வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் மற்றும் 50,000 ரொக்கப்பணம், ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் எரிந்து நாசமானது. இது சம்பந்தமாக சண்முக சுந்தரம் கரம்பக்குடி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார். அதன் அடிப்படையில் கரம்பக்குடி போலீசார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதிகாலையில் நடந்த இந்த தீ விபத்து சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் மதகுகள் கடந்த ஓராண்டாக சரி செய்யப்பட்டு நீர் சேமிக்கப்பட்டு வந்த நிலையில் அணையின் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 41.49 அடிகள் நீர் நிரம்பியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணைக்கு வினாடிக்கு 892 கன அடி நீர் வரத்தாக உள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 600 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருவதால் தென்பெண்ணை ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. விருத்தாசலத்தில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையின் போது நடு சாலையில் அலப்பறையில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதன் ஒரு பகுதியாக விருத்தாசலம் ஸ்டேட் பேங்க் அருகே உள்ள அரசு மதுபான கடை முன்பு கனமழை பெய்து கொண்டிருக்கும் போது மதுபோதையில் இருந்த ஒரு ஆசாமி சாலையில் நின்று கொண்டு தலையில் ஷாம்பு தேய்த்து உற்சாக குளியலிட்டார். அதே இடத்தில் மற்றொரு போதை ஆசாமியும் சோப்பு வாங்கி குளித்து அலப்பறையில் ஈடுபட்டது பொதுமக்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.